ரிஷபராசி அன்பு சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கங்க. ரிஷபராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் பொதுவாகவே இவங்க எப்பவுமே துருதுருன்னு இருப்பாங்க. அதே நேரத்தில் கோபக்காரர்களாகவும் இவங்க இருப்பாங்க. இவங்க மற்றவங்க கிட்ட பேசும்போது அவங்களுக்கு பிடிச்சவங்களா பிடிக்காதவங்களா, படித்தவங்களா படிக்காதவங்களா, ஏழையா பணக்காரனா, உயர்ந்தவனா தாழ்ந்தவனா அப்படிங்கிற பாகுபாடு பார்க்க மாட்டாங்க. எல்லார்கிட்டையுமே ஒரே மாதிரி தான் பேசுவாங்க, ஒரே மாதிரி தான் பழகுவாங்க. தாயை போல அன்புள்ளம் கொண்டவங்களா இவங்க எப்படி இருப்பாங்கன்னா, தன்னோட குடும்பத்தையும் சொந்தக்காரர்களையும் அன்பாலையும் அரவணைப்பாங்க. இவங்க எல்லார்கிட்டையுமே ஈஸியாக பழகிடுவாங்க. அதனால இவங்களுடைய ஃப்ரெண்ட்ஷிப் பட்டாளம் அதிக அளவில் இருக்குங்க. இத்தனை நற்குணங்களை கொண்டுள்ள ரிஷப ராசிக்கார அன்புள்ளங்களே, எல்லாரும் ஆரோக்கியமாக நல்லா இருக்கீங்களா? என்னம்மா நீங்கள் வேற, எங்கள் வாழ்க்கையிலையும் எங்கள் உடம்புலையும் இருக்கக்கூடிய பிரச்சனைகளையும் சொன்னால் இந்த உலகத்தில் வாழ்கிறதே பெரிய விஷயம். நாங்கள் எப்படி ஆரோக்கியமாக நிம்மதியாக வாழ முடியும் அப்படின்னு உங்கள் மனசில் நினைக்கிறது புரியுதுங்க. ரிஷபராசிக்காரர்களே, இந்த கஷ்டமான சூழல் எல்லாம் இப்போ ஏற்படக்கூடிய குரு பெயர்ச்சியின் மூலமாக மாறப்போகுது. உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய துன்பங்கள் பிரச்சனைகள் எல்லாமே காணாமல் போகுது. திருமணம் ஆகாதவர்களுக்கு திருமணம் நடக்க போகுது. உங்களோட உடலில் இருக்கிற பிரச்சனைகள் எல்லாமே காணல் நீராக மறைய போகுது. உங்களுடைய உடல்நிலை சிறப்பாக இருக்க போகுது. குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்க போகுது. உங்கள் கையில் பணப்புழக்கம் அதிக அளவில் இருக்க போகுதுங்க. உங்கள் வாழ்க்கையில் நிம்மதியும் சந்தோஷமும் கிடைக்க போகுது. உங்கள் வாழ்க்கையில் இனி வரக்கூடிய காலங்களில் கவலை கண்ணீர் அப்படிங்கிற பேச்சுக்கெல்லாம் ஒரு துளி அளவு கூட இடம் கிடையாதுங்க. நம்ம இன்னைக்கு இதில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ ஏற்படக்கூடிய குரு பெயர்ச்சியின் மூலமாக உங்கள் வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய மாற்றங்களை பற்றி தாங்க நம்ம பார்க்க போகிறோம். குரு பகவான் நம்மளுடைய ரிஷப ராசிக்காரர்களுக்கு எதிரி கிரகமாக இருந்தாலும் குரு பகவானின் மூலமாக ரிஷப ராசிக்கு நன்மை தாங்க நடக்குது. குரு அப்படிங்கிறவர் தர்மம், தியாகம், ஆன்மீகம் போன்றவற்றை வழங்குவாங்க. ரிஷப ராசிக்காரர்களுக்கு குருவின் பார்வை நல்ல இடங்களில் விழுறதுனால திருமணம் ஆகாதவர்களுக்கு திருமணம் நடக்கும். குழந்தை பாக்கியம் இல்லாதவங்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கும். கல்வி போன்ற எல்லாமே வளர்ச்சி அடையுங்க. ரிஷபராசியோட பொதுவான குணம் என்னன்னு பார்க்கலாமா? ரிஷபம் அப்படிங்கிறது மண்ணின் தன்மைங்க. நிலைத்தன்மை, உறுதி, சாந்தம் இது எல்லாத்தையுமே குறிக்குதுங்க. ரிஷபராசிக்காரங்க உழைப்பின் மூலம் குடும்பத்திற்கும் சமூகத்திற்கும் பலம் சேர்க்கக்கூடியவங்க. இவங்க சிவபெருமானுக்கும் பார்வதி தேவிக்கும் பிரியமானவங்க. ரிஷபராசிக்காரங்க சிவபெருமானை வழிபடுறதன் மூலமாக வாழ்க்கையில் ஏற்றம் பெறலாங்க. பிரதோஷம் அன்னைக்கு பூஜைகள் செய்யறது உங்கள் வாழ்க்கையில் பலவிதமான மாற்றங்களை கொண்டு வந்து சேர்க்கும். ரிஷபராசிக்காரர்களுக்கு இப்போ ஏற்படக்கூடிய குரு பெயர்ச்சி பலவிதமான நன்மைகளை கொண்டு வந்து சேர்க்க போகுதுங்க. திருமண வாழ்க்கை சிறப்பாக இருக்க போகுது. உத்தியோகம் அமோகமாக இருக்க போகுதுங்க. பணவரவு நீங்கள் எதிர்பார்த்தபடி இருக்க போகுது. குடும்பத்தில் சந்தோஷம் நிலைச்சிருக்க போகுதுங்க. உங்களோட உடல்நிலை ஆரோக்கியமாக இருக்க போகுது. தைரியம் அதிகரிக்க போகுது. தம்பி தங்கைகளோட உறவு சிறப்பாக இருக்க போகுதுங்க. பயணங்கள் உங்களுக்கு சாதகமாக இருக்க போகுது. தொடர்புகள் உங்களுக்கு பல நன்மைகளை தரப்போகுது. புதிய திறன்கள் வெளிப்பட போகுது. எழுத்து பயிற்சியின் மூலம் வாழ்க்கையில் வெற்றி அடைய போகிறீங்க. உங்களுடைய தொழிலில் நீங்கள் சிறப்பான வளர்ச்சி பெறக்கூடிய மாதமாக உங்களுக்கு அமைஞ்சிருக்குங்க. திருமணமான தம்பதிகளுக்கு உறவு இனிமையாக இருக்க போகுது. பழைய மனக்கசப்புகள் விலக போகுது. குழந்தைகளுக்கு நல்ல முன்னேற்றம் ஏற்பட போகுது. திருமணம் ஆகாதவங்களுக்கு சீக்கிரமாகவே திருமண யோகம் வந்து சேருங்க. நல்ல குடும்பத்தை சேர்ந்த நல்ல மனசு கொண்ட வாழ்க்கை துணை அமைய போகிறாங்க. தம்பதிகளுக்கிடையே ஒற்றுமை வளப்பட போகுது. பாசம் அதிகமாகும். குழந்தை பேருக்காக காத்துக்கிட்டு இருக்கவங்களுக்கு நல்ல வாய்ப்புகள் கிடைக்குங்க. உத்தியோகத்தில் இருக்கவங்களுக்கு அங்கீகாரம் கிடைக்கும். மேலதிகாரிகள் கிட்ட பாராட்டுகள் கிடைக்கும். சிலருக்கு வெளிநாட்டு வேலை வாய்ப்பு கிடைக்கும். புதிய திறன்களை கற்றுக்கொள்ள வாய்ப்புகள் கிடைக்குங்க.
பதவி உயர்வு, சம்பள உயர்வு கிடைக்குங்க. வணிகம் செய்கிறவங்களுக்கு புதிய ஒப்பந்தங்கள் கிடைக்கும். கூட்டு தொழில் சிறக்குங்க. சிறிய முதலீடுகளில் கூட பெரிய லாபத்தை கொண்டு வந்து சேர்க்கும். முன்னாடி காலத்தில் இருந்த சின்ன சின்ன ஆரோக்கிய குறைபாடுகள் கூட விலகுங்க. உடல் சுறுசுறுப்பு கூடும். சகோதர சகோதரிகளிடம் நல்ல உறவு வளருங்க. நீண்ட நாட்களுக்கு பிறகு பிரிஞ்சிருந்த உறவுகள் ஒன்று சேருவாங்க. சுப நிகழ்ச்சிகள், குடும்பத்தினர் ஒன்று சேருவாங்க. அதே மாதிரி புதிய வண்டி வாகனம், வீடு, சொத்து வாங்கும் வாய்ப்பெல்லாம் உண்டாகுங்க. திருமணம் ஆகாதவர்களுக்கு நல்ல வரன் கிடைக்கும். திருமணமான தம்பதிகளுக்கு ஒற்றுமை பலப்படும். பாசம் அதிகமாகும். குடும்பத்தில் சந்தோஷம் நிலச்சிருக்கும். இந்த குரு பெயர்ச்சி ஒரு நல்ல வாய்ப்பை உருவாக்குதுங்க. பழைய சண்டை சச்சரவுகள், மன அழுத்தம் எல்லாமே விலக போகுது. வேலை தேடுபவங்களுக்கு புதிய வேலை வாய்ப்புகள் கிடைக்கும். அரசு தேர்வுக்கு முயற்சி செஞ்சுட்டு இருந்தீங்க அப்படின்னா அரசாங்க வேலை கிடைக்குங்க. தனியார் வேலையில் எதிர்பார்த்த சலுகைகள் வந்து சேரும். சொந்த தொழில் செய்கிறவங்களுக்கு புதிய ஒப்பந்தங்கள் கிடைக்கும். வியாபாரம் விரிவடையுங்க. வியாபாரத்தில் இது நாள் வரைக்கும் இருந்த எல்லா போட்டிகளும் குறைய போகுது. விவசாயிகளுக்கு எதிர்பார்த்த லாபம் கிடைக்கும். மாணவர்களுக்கு படிப்பில் இருந்த சோர்வு நீங்கும். புதிய பாடங்கள் எளிதாக புரியுங்க. போட்டித் தேர்வுகளில் வெற்றி பெறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாகும். கூலி வேலை செய்கிறவங்களுக்கு வேலை பற்றாக்குறை குறையும். நிலையான வருமானத்திற்கு வழி பிறக்கும். கூலி உயருங்க. கூடுதல் வேலை வாய்ப்புகள் உருவாகும். ரிஷபராசிக்காரங்க சுய முயற்சியால் மட்டுமே முன்னேற முடியும். குடும்பத்தில் நிதி உதவி கிடைக்குங்க. பண்ணை நிலம் சார்ந்த வருமானம் அதிகரிக்கும். எதிர்பாராத சொத்து, சேமிப்பு எல்லாமே கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. யார்கிட்டையுமே அதிகமான எதிர்பார்ப்பு வைக்கக்கூடாதுங்க. உறவுகள் கிட்ட எச்சரிக்கையாக இருக்கணும். பண லாபம் வந்தாலுமே செலவை கூட வருங்க. கடன் வாங்குறத தவிர்க்கணும். உடல் சோர்வு, தூக்கமின்மை, சளி தொன்மை வர்ற வாய்ப்பு இருக்குது. உடலை ஆரோக்கியமாக பார்த்துக்கோங்க. தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய குருஸ்தலங்களான ஆலங்குடி சகாயேஸ்வரர் கோயிலுக்கு போயிட்டு குரு பகவானை மனசார வணங்கிட்டு வாங்க. உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய எல்லா பிரச்சனைகளும் காணாமல் போயிருங்க. வியாழக்கிழமைகளில் அதிகாலை எழுந்து குளிச்சுட்டு வீட்டில் இருக்கிற தெய்வங்களுக்கு பூஜைகளை முடிச்சுட்டு பக்கத்தில் இருக்கும் குரு பகவானினோட கோயிலுக்கு மஞ்சள் மலர்கள், கடலை பருப்பு, வாழைப்பழம் போன்றவற்றை நெய்வேத்தியமாக கொடுக்கலாங்க. ஓம் குரு பகவானே போற்றி போற்றி அப்படின்னு 108 முறை சொல்லலாங்க. படிப்பிற்காக கஷ்டப்படும் மாணவர்களுக்கு புத்தகம், பென்சில், நோட்டு இது எல்லாமே வாங்கி கொடுத்தீங்க அப்படின்னா நல்லதுங்க. படிப்பிற்காக கஷ்டப்படும் மாணவர்களுக்கு இதெல்லாம் வாங்கி கொடுத்தீங்க, தானம் செஞ்சீங்க அப்படின்னா நல்லது நடக்குங்க. இந்த வழிபாடு செய்கிறதன் மூலமாக இறையருள் உங்களுக்கு கிடைக்குங்க. இருள் நிறைந்த உங்கள் வாழ்க்கையில் பிரகாசம் வர வாய்ப்பு இருக்குது. குரு பகவானால் ரிஷபராசிக்காரர்களுக்கு அதிர்ஷ்டம், வளம், பாசம், செல்வம், ஆன்மீகம் போன்ற எல்லா விதங்கள்லேயுமே முன்னேற்றம் ஏற்பட போகுது. இந்த குரு பயிற்சியால் உங்கள் குடும்பமே அதிர்ஷ்ட நிலை பெறப்போகுதுங்க. சிவபெருமானினோட அருளாசியினால் நீடித்து நிலைத்த செல்வம், புகழோட வாழ்க்கையை சிறப்பாக நீங்கள் வாழ போகிறீங்க. உங்கள் வாழ்க்கையில் சந்தோஷம் நிலச்சிருக்க போகுதுங்க. இந்த நிமிஷம் வரைக்கும் உங்களுக்கான வாழ்க்கையை நீங்கள் வாழ்ந்ததே கிடையாது. உங்களை சுற்றி இருக்கவங்களுக்கு பயந்து தாங்க வாழ்க்கையை வாழ்ந்துட்டுருக்கீங்க. நம்ம இந்த செயலை செஞ்சால் நம்மளை சுற்றி இருக்கவங்க நம்மளை பற்றி தப்பாக நினச்சிருவாங்களோ, இந்த சொல்ல சொன்னால் நம்மளை பற்றி அவங்க தப்பாக நினச்சிருவாங்களோ அப்படின்னு அடுத்தவங்களை கண்டு பயந்து வாழ்க்கையில் எந்த ஒரு செயலையுமே செய்யாமல் ஒரே இடத்துல நீங்கள் முன்னேறாமல் நின்றுட்டுருக்கீங்க. ஆனால் இனி வரக்கூடிய காலங்கள்லையாவது யாரை கண்டும் அச்சப்படாமல் கடவுளை கண்டு மட்டும் பயந்தா போதுங்க. வேறு யாரை கண்டும் நீங்கள் பயப்படவே வேண்டாம். கடவுள் இந்த உலகத்தில் உங்களை எதுக்காக படைச்சிருக்காரு? உங்களுக்காக நீங்கள் வாழணும் அப்படிங்கிறதுக்காக தான் படைச்சிருக்காரு. உறவுகளுக்காகவும் நண்பர்களுக்காகவும் உங்களுடைய வாழ்க்கையை நீங்கள் தியாகம் பண்ணுறது நியாயம் கிடையாதுங்க. உங்களுக்காக உங்கள் வாழ்க்கையை வாழ கற்றுக்கோங்க. வாழ்கிற வாழ்க்கை ஒரு முறை தான். இந்த வாழ்க்கையை உங்களுக்காக வாழ கற்றுக்கோங்க. நீங்கள் என்ன தான் உங்கள் வாழ்க்கையை தியாகம் பண்ணாலுமே உங்களை சுற்றி இருக்கக்கூடிய உறவுகளோ நண்பர்களோ நீங்கள் கஷ்டப்படக்கூடிய சூழலில் தான் வந்து உதவுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிச்சயமாக கிடையாதுங்க. இந்த கலியுகத்தில் எல்லாருமே நம்மளை தேவைக்காக தான் பயன்படுத்திக்கிறாங்க. தேவைக்காக தான் நம்மளை பயன்படுத்துகிறாங்களா அப்படிங்கிறது நீங்கள் தெரியாத வரைக்கும் வாழ்க்கையில் முன்னேறாமல் அதே இடத்துல தாங்க இருக்க முடியும்.
கூட பிறந்த உடன்பிறப்புகளாக இருக்கட்டும், நம்மளுடைய உறவினர்களாக இருக்கட்டும், நண்பர்களாக இருக்கட்டும், யாராக வேணும்னாலும் இருக்கட்டுங்க, எல்லாருமே நல்லவங்க அப்படின்னு சொல்ல முடியாது. 100ல் ஒரு 10% பேர் தாங்க இந்த உலகத்தில் நம்ம நல்லா இருக்கணும் அப்படின்னு நினைப்பாங்க. மீதம் இருக்கக்கூடியவங்க எல்லாருமே நம்மளை பற்றி துளிக்கூட கேர் பண்ணிக்கவே மாட்டாங்க. குலதெய்வம் எங்கேயோ இருக்குது, என்னமோ இருக்குது அப்படின்லாம் நீங்கள் நினைக்க வேண்டாங்க. நீங்கள் எங்கே இருந்தாலும் ஒரு தீபம் ஏற்றி வச்சு அந்த தீப ஒளியில் தெய்வங்களாக இருக்காங்க அப்படின்னு நினச்சி வழிபாடு செய்யுங்க. குலதெய்வமே தெரியாவிட்டாலும் வீட்டில் தீபம் ஏற்றி வச்சு ஏதாவது ஒரு நல்ல நாளில் குலதெய்வத்தை நினச்சி வழிபாடு செய்யுங்க. குலதெய்வ வழிபாடு குலம் காக்குங்க. குலம் தலைக்க முதல்ல குலதெய்வம், அப்புறம் தாங்க இஷ்ட தெய்வம், அப்புறம் உங்களுக்கு விருப்பப்பட்ட தெய்வங்க. இதில் எந்த கோயிலுக்கு நீங்கள் போனாலும் என்ன பண்ணாலும் ஏற்றம் இல்லை அப்படின்னு நீங்கள் சொல்லுவீங்க. ஓகேங்களா? அப்படி இருந்தால் தினமும் எந்திரிச்ச உடனே சூரிய பகவானை நமஸ்காரம் பண்ணுங்க. அவங்களுடைய அனுகிரகம் இருந்தால் போதுங்க, மற்ற கிரகங்கள் எல்லாருமே உங்களுக்கு சாதகமாக இருப்பாங்க. ரிஷபராசி அன்பு சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கங்க. வெளியில் சொல்ல முடியாத அளவுக்கு கஷ்டங்கள் கழுத்தை நெரிச்சிக்கிட்டு இருக்குது. ஏதோ வாழ்க்கை உசுரோடு இருக்கிறோம். வாழ்க்கையில் இப்படி தாங்க இருக்குது. கடந்த சில வருஷமாக சொல்லப்போனால் எல்லாமே சரியாக போகிற மாதிரி தோணுதே தவிர கடைசி நேரத்தில் தவற விட்டது தான் அதிகம். உண்மையை உடச்சி சொன்னால் என்ன சுத்திரும், எல்லாருமே தாங்க மாட்டாங்க. அந்த அளவுக்கு பயங்கரமான கொடுமைகளோட வாழ்க்கை. என்னடா இதுதான் ரிஷபத்தோட மனநிலை. நீங்களும் ஏதோதோ பண்ணி பார்க்குறீங்க, எங்கெங்கேயோ போகிறீங்க, எங்கெங்கேயோ வர்றீங்க, என்னென்னமோ முயற்சி எடுத்தோம், கையில் எந்த பலனுமே இல்லை, மண்ணோட மண்ணாக போகுது. முயற்சி எல்லாமே வீணாக போகுது, வரவெல்லாம் செலவாக போகுது. அலைஞ்சு திரிஞ்சு அதை பண்ணி இதை பண்ணி ஏதாவது வழியில் நம்மளும் மேலே வந்துடலான்னு நினச்சா தடையாக போகிறது நம்ம தான். கசப்பான அனுபவங்களே மிஞ்சி இருக்குது. இதுக்கு முடிவு தான் என்ன? கடவுளேன்னு கேட்குறதா? ஆனால் இப்போது எந்த விஷயந்தான் எனக்கு நல்லது, என் வாழ்க்கை என்னாக போகுதோ அப்படின்னு நினைக்கக்கூடிய பட்சத்தில் இந்த பதிவு உங்களுக்கு வெளிச்சத்தை தரப்போகுதுங்க. 200 வருஷத்துக்கு பிறகு இன்னைக்கு சூரியன் மற்றும் குரு பகவான் உருவாகக்கூடிய ஒரு மாபெரும் யோகம், கேந்திர திருஷ்டி யோகம். இது சும்மா ஒரு பார்வை இல்லைங்க, இது ஒரு தெய்வீக ஒளி உங்கள் ராசி மேலே விழக்கூடிய நேரம். ஸோ அந்த நன்னாளிலிருந்து ரிஷபத்தோடைய வாழ்க்கை, இருண்டு போன வாழ்க்கை முடிஞ்சு நன்னாள் எல்லாம் நாளாக ஏண்டா வாழ்கிறேன், நாளாக வாழ்கிற நேரம் தற்கொலை பண்ணிக்கலாம் அப்படின்னு கூட யோசிச்சுருப்பீங்க. அதெல்லாம் ஒன்றுமே இல்லைங்க. சிறப்பாக இருக்க போகிறோம். நம்ம வாழ்க்கை இப்போ இருந்து வெளிச்சமாக மாறப்போகுது. சூரியன் உங்களுக்கு ஒளி தர போகிறாருங்க. குரு உங்களுக்கு திசை காட்ட போகிறாரு. நான் வெளிச்சம் கொடுக்குறேன், உனக்கு நான் வழி காட்டுறேன் அப்படிங்கிற மாதிரி சூரியனும் குருவும் சேர்ந்து ரிஷப ராசிக்காரர்களுக்கு அடையாளம் தெரியாத உயரத்திற்கு உங்களை போக வைக்கிறாங்க. உங்களுடைய ராசி மேல் பெருமை கொள்ள வேண்டிய நேரம் இதுதாங்க ரிஷப ராசி, கண்டிப்பாக. ஏன்னா அந்த அளவுக்கு இந்த கேந்திர திருஷ்டி யோகம் உங்கள் வாழ்க்கையில் எந்த மாதிரியான மாற்றங்களை கொண்டு வரப்போகுது அப்படின்னு பார்க்கலாங்க. முதல்ல இந்த கேந்திர திருஷ்டி யோகம்னா என்னன்னு தெரிஞ்சுக்கலாமா? முதல்ல திருஷ்டி அப்படிங்கிறதுனா என்னன்னா பார்வை, கேந்திரம் அப்படின்னா தூண்கள்னு அர்த்தங்க. வாழ்க்கையில் அடிப்படையாக இருக்கக்கூடிய 4 திசைகள் வலுவாக இருக்க போகுது. இப்போ ஒருத்தருடைய வாழ்க்கையை நாங்கள் ஜோதிட ரீதியாக எப்படி பிரிப்போம்? 12 பாவங்களாக பிரிப்போம். ஒரு ராசிக்கு 12 பாவம் முதல் 4ஆம் பாவம், 7ஆம் பாவம், 10ஆம் பாவம். இந்த பாவங்களில் ஒரே நேரத்தில் சூரியன் ஒளியும் குருவோட பார்வையும் விழும்போது இந்த கேந்திர திருஷ்டி யோகம் உருவாகுதுங்க. அப்போது இந்த பாவம்னா என்ன? உடல், தன்மை, மனநிலை. 4ஆம் பாவம் இல்லம், குடும்பம், அமைதி. 7ஆம் பாவம் உறவு, கூட்டணி, திருமணம். 10ஆம் பாவம் தொழில், மரியாதை, பதவி. ஒரு விஷயம் ரிஷபராசி தெரிஞ்சுக்கோங்க, இந்த பதிவை தெளிவாக கேளுங்க, கண்டிப்பாக தவிர்த்துறாதீங்க. ஸோ இந்த யோகம் அப்படிங்கிறது உங்களுக்கு ரொம்ப ரொம்ப அரிதான யோகம்ங்க. ஏன்னா 200 வருஷத்துக்கு ஒரு தடவை நிகழக்கூடிய இந்த கோண அமைப்பு மிகப்பெரிய தெய்வீக சக்தி கொண்டதுங்க. ஸோ இந்த தெய்வீக சக்தியால் தான் ரிஷபராசியோட வாழ்க்கையில் ஒட்டுமொத்த பிரச்சனையும் சரியாக போகுதுங்க. இருந்த இடம் தெரியாமல் போக போகுது. உயரமாக நிற்கிற அளவுக்கு நீங்கள் கஷ்டங்களையும் துன்பங்களையும்
துன்பங்களையும் கடன்களையும் அனுபவித்து இருந்தாலுமே அதை ஒட்டுமொத்தமாக சரி செய்யக்கூடிய காலம் வந்துருச்சுங்க. நீங்கள் அப்படி சொடக்கு போட்டு சொல்லலாங்க. ஏன்னா சூரியன் மற்றும் குருவோட கொடாநிலை இப்போ சூரியன் துலாம் ராசியில் இருக்காருங்க. அதே சமயம் குரு ரிஷப ராசியில் இருக்கிறாரு. யாருன்னா உங்களுடைய அதிபதியோட இருக்காருங்க. இதனால சூரியன் இருக்கும் இடத்துல இருந்து குருவுக்கு கேந்திர பார்வை கோண பார்வை விழுகுதுங்க. அதாவது 90 டிகிரி. இது ஜாதக ரீதியாக பார்த்தோம் அப்படின்னா இதுதாங்க கேந்திர திருஷ்டி யோகம். சூரியனுடைய பார்வை குருவுடைய பார்வை நேருக்கு நேராக சூரியனுடைய ஒளி குருவோட ஞானத்தோட கலக்க போகுது. இந்த 2 கிரகங்களும் சேரும்போது வாழ்க்கையில் புதிய நம்பிக்கை ப்ளஸ் புதிய திசை பிறக்க போகுதுங்க. இந்த யோகம் ரிஷப ராசிக்காரர்களுக்கு என்ன அர்த்தத்தை கொடுக்குதுன்னா, ரிஷப ராசினா சுக்கிரன் ஆட்சி செய்யக்கூடிய ராசி. சுக்கிரன்னா அழகுக்கு, நிதானத்துக்கு, பொருள் வளத்திற்கு, மன அமைதிக்கு எல்லாத்துக்குமே காரணக்கர்தான். இப்போ சூரியன் அதிகாரம், குரு அறிவு, சுக்கிர செல்வம். அப்போது குரு ப்ளஸ் சூரியன் ப்ளஸ் சுக்கிரன் 3 பேருமே சேர்ந்து உங்கள் ராசி வட்டத்தில் ஒரு முப்பெரும் சக்தி கூட்டமைப்பை உருவாக்கியிருக்காங்க. இதுதான் உங்களுக்கு ஒரு அதிர்ஷ்டம் 3 கோண வட்டம் மாதிரி. இதனால வாழ்க்கையில் நடந்த தடைகள் எல்லாமே தன்னால் விலக போகுது. உங்களுடைய முயற்சிகளுக்கு எல்லாத்துக்குமே விரைவில் பலன் கிடைக்க போகுதுங்க. உங்களுடைய ஆசைகள் எல்லாமே பலிக்க போகுது. இதில் குறிப்பாக ரிஷப ராசிக்காரர்களுக்கு 7 அதிர்ஷ்ட பலன்களை சொல்கிறேன், நோட் பண்ணிக்கோங்க. பொருள் வளம் பெருகும். முதல்ல பொருள் வளம் தாங்க பெருகும். பணம் வருதல் இருந்த தடைகள் அது எல்லாத்துக்குமே இப்போ இந்த யோக சக்திகள் நீக்க போகுதுங்க. சேமிப்பு, உயரம், சொத்து, நிலம், வண்டி, வாகனம் எல்லா விதங்கள்லையுமே அதிர்ஷ்ட வாய்ப்புகள் அதிகமாக கிடைக்க போகுது. சொந்தமாக தொழில் செய்யக்கூடிய ரிஷபராசி ஆண்கள் பெண்கள் சின்ன தொழிலோ பெரிய தொழிலோ எந்த தொழில் வேணால் இருக்கட்டுங்க. இல்லை உத்தியோகத்தில் இருங்க, தனியார் துறையோ அரசாங்கத்துறையோ அதிகாரத்துறையோ அரசியல்வாதிகளாவோ இருங்க, மேலாதி பதவி, புதிய பொறுப்பு, முக்கியமான நபர்களினுடைய ஆதரவு கிடைக்குங்க. உங்களுடைய குரல் இப்போ மதிக்கப்படும். வெளிவட்டாரத்தில் பேரு புகழோட ரிஷபராசி அப்படி உங்களுக்கான அங்கீகாரத்தோட வலம் வர போறீங்க. அதே மாதிரி வணிகம், முதலீடு கடந்த மாதங்களில் இருந்த மந்தமான வணிக நிலை கூட இப்போ விற்பனை, லாபம், வட்டி, வாடிக்கையாளர்களுக்கு எண்ணிக்கை அதிகமாக போகுது. எல்லா விதங்கள்லையுமே உங்களுக்கு உயர்வு, லாபம் கிடைக்க போகுது. இதை அடுத்து குடும்ப அமைதி, நீண்ட நாள் சண்டை சச்சரவு, நெருக்கடி, நீ என்ன நான் எதுவுமே சிறப்பாக இருந்திருக்காதுங்க. சுப நிகழ்ச்சியை ஏற்பாடாக இருந்தால் கூட அது நின்று போயிருக்கும். சுப நிகழ்ச்சியை கூட பார்த்தீங்கன்னா நடந்திருந்தால் கூட அது பெரும்பாலான மனக்கசப்புகளோடு தான் முடிஞ்சிருக்கும். ஸோ அப்படி இருந்த நிலையில் மாற்றம் வருது. எல்லாமே சரியாக போகுது. வீட்டில் ஒற்றுமை, மகிழ்ச்சி, பாசம் வளரப்போகுதுங்க. படிக்கக்கூடிய மாணவ மாணவியர்கள் நீங்கள் சரியான போட்டி தேர்வுக்கே தயாரானா கூட சரி, அரசாங்க உத்தியோகத்தில் ட்ரை பண்ணாலும் சரி, படிப்பில் சிறப்பாக இருக்குதுங்க. வெளிநாட்டு கல்வி வாய்ப்பு இருக்குது. படிப்பில் எல்லாம் பட்டையை கலப்ப போகிறீங்க. குருவனோட பார்வை அப்படிங்கிறது நேரடியாக கல்வி பாவத்தில் விழுது. வெற்றி நிச்சயம். அரசாங்க அதிகாரி நிச்சயமாக ஆயிடுவீங்க. கண்டிப்பாக முயற்சி பண்ணுங்கள், தளர மட்டும் விட்டுறாதீங்க. ஆனால் ஒரு விஷயம், ரிஷபராசியை சுற்றி சூழ்ச்சிகள் நிறைய இருக்குங்க. யாரையுமே நம்பிடாதீங்க. பண விஷயங்களாக இருக்கட்டும், உறவுகள் விஷயத்தில் இருக்கட்டும், நீங்கள் என்ன பண்ணணும் ஏது பண்ணணும் அப்படிங்கிறது உங்களுடைய அதாவது அசுரருடைய குரு சுக்கிரன். கொஞ்சம் உஷாராக இருங்க. இது நாள் வரைக்கும் கண்மூடித்தனமாக இருந்துட்டீங்க, அதை கொஞ்சம் மாற்றிக்கோங்க. அடுத்ததாக மனநிலையில் மாற்றம். நீங்கள் எதிர்பாராத அளவுக்கு அமைதி அடைய போகிறீங்க. இது நாள் வரைக்கும் பதட்டம், பயம், எங்கே போகிறது, யார்கிட்ட போகிறது, என்ன பண்ணுறது, இப்படி மாட்டிடுச்சே, இப்படி ஏமாற்றிட்டாங்களே, இப்படி துரோகம் பண்ணிட்டாங்களே, மன அழுத்தத்தில் இருந்தீங்க இல்லையா, அந்த மன அழுத்தம் எல்லாமே குறைய போகுது. உற்சாகம் உயரப்போகுதுங்க. அதிர்ஷ்டம் துறக்க போகுது. கடந்த 2 வருஷமாக தடைப்பட்ட விஷயங்கள் எல்லாமே இப்போ இயல்பாக நகர்ந்து போகுங்க. இது உங்கள் ராசிக்கான புதிய வாழ்க்கைக்கான ஆரம்பம்னு சொல்லலாங்க. கடந்த கால கஷ்டங்கள் அதிர்ஷ்டம்னா நமக்கு இல்லை.
நீங்கள் நினச்சிருப்பீங்க. ஆனால் இப்போது அதிர்ஷ்டம் நம்ம பக்கம்தான், திரும்ப ஆரம்பிச்சிருச்சு அப்படிங்கிறத நீங்கள் உணரக்கூடிய காலம். கடந்த சில மாதமாக நீங்கள் அனுபவித்தது என்ன? மன அழுத்தம், நெருக்கடி, உறவுகளால் குழப்பம், எதிர்பாராத திருப்பங்கள், கஷ்டங்கள், கவலைகள், கண்ணீர், வெளியே சொல்ல முடியாத அளவுக்கு துயரங்கள் சூழ்ந்திருக்கும். ஆனால் இப்போது குரு உங்கள் ராசியில் இருக்கிறதுனால அது வசீகர சக்தியாக மாறி வேலை செய்யுதுங்க. நீங்கள் பேசினா அந்த இடத்துல உங்களுக்கு செல்வாக்கு இருக்கும். நீங்கள் செஞ்சால் ஒரு வேலையை அதில் அதீதமான அதிர்ஷ்ட பலன்கள் கிடைக்கும். நீங்கள் நம்பினீங்க அப்படின்னா அது நிச்சயமாக அதிர்ஷ்டகரத்தை கொண்டு முடியுங்க. ஒரு விஷயம் இது நடக்கும்பா அப்படின்னு சொன்னால் சொன்ன வாக்கு பலிக்கும். இதில் வாழ்க்கை வாரியாக பார்த்தோம் அப்படின்னா ரிஷபராசி ஆண்களுக்கு பதவி உயர்வு, குடும்ப மரியாதை, தொழிலில் வளர்ச்சி, தன்னம்பிக்கை உயரும். தீர்க்கமாக முடிவெடுப்பீங்க. எடுக்கக்கூடிய முடிவுகள் எல்லாமே மன அழுத்தம் திருத்தமாக இருக்குங்க. பல வருஷங்களுக்கு பலன் கொடுக்க போகுதுங்க. தொழிலாகட்டும், உத்தியோகமாக இருக்கட்டும், எந்த துறையை சார்ந்த வேலையாக கூட இருக்கட்டுங்க, குடும்பத்தில் ஒரு முடிவு எடுத்தீங்க அப்படின்னா அது சிறப்பாக இருக்கும். அடுத்தது ரிஷபராசிய பெண்களுக்கு